ஹே காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே ரெடியாகி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் காளியம்மன் கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு 10:30 மணிக்கு மேலே தான் மாவிளக்கு எடுப்போம். அதனால் பசங்களை சீக்கிரமாக மதியமே தூங்க வச்சு எழுப்பிட்டேன். ஏன்னா நைட்டு வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாவிளக்கு எடுக்கும்போது சும்மா மாவில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி வச்சு நம்ம அப்படி பண்ணியிருப்போம். ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு அழகாக டெக்கரேஷன்ஸ் பண்ணி அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த மாதிரி பண்ணி நாங்கள் கொண்டு போயிருந்தோம். லாஸ்ட்லேருந்து வருவாங்க, ஒவ்வொரு வீடாக வந்து கொட்டு வச்சு அழைச்சிட்டு போவாங்க. அப்புறமா லைனாக நின்றுட்டு ஊர்வலமாக கோயிலுக்கு போவோம். மாவிளக்கு எடுத்துகிட்டு பொறுமையாக நடந்து போவோம். லைனாக எல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டே முன்னாடி போவாங்க. எல்லாம் லைனாக ஃபுல்லாக வந்துகிட்டே இருப்போம். வந்துட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணிவிட்டு மாவிளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி வந்து சாமிக்கு வந்து கோவில்லையும் எங்கள் ஊர் முக்கில் வந்துட்டு முளைப்பாரி போட்டிருக்கோம். அங்கேயும் கும்மி அடிப்பாங்க. அதை டெய்லி என் பையன் பார்த்துட்டு இங்கே கோயில்லேயும் வந்து கும்மி அடிச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்குள்ள. திருப்பி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஊரெல்லாம் நான் ஃபுல்லாக சுற்றலை. அதுக்கப்புறம் பொறுமையாக ஊரெல்லாம் அப்படி சுற்றி வந்தோம் நாங்கள் மாவிளக்கு எடுத்துகிட்டு. என் பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய சின்ன பையன் சொல்லவே தேவையில்ல. ஆனால் என் பெரிய பையன் இருக்கானே, அவனுக்கு சவுண்டு ஒத்துக்காது. போடா போய் பாடுறா அப்படின்னு சொன்னாலும் அவன் போகவே மாட்டேன்ட்டான். பரவாயில்ல, என் 2 பசங்களுமே சேட்டை பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. அந்நேரத்துக்குலாம் சேட்டை பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்போனே தெரியல. கோயிலேருந்து கிளம்பி மறுபடியும் ஊரெல்லாம் ஒரு ரவுண்டு வந்துட்டு மறுபடியும் கோயிலில் வந்து உட்காந்துட்டோம். எங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க மாவிளக்கு எடுத்ததுக்கு. எத்தனை மாவிளக்கு எடுத்திருக்கோமோ அத்தனை மாவிளக்குக்கும் கொடுப்பாங்க. மறுபடியும் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு திருப்பி விட்டு கிளம்பிட்டோம். இதான் எங்கள் மூக்கு. இங்கே தான் முளைப்பாரி போட்டிருக்கோம். நாளைக்கு மார்னிங் பொங்கல் வச்சுட்டு ஈவினிங் 4 மணிக்கு மேலே முளைப்பாரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு முளைப்பாரி எடுக்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.